கஜவதனா கஜானனா. ஆமா, எல்லாருக்கும் தூமாசுரன் எப்படி வதம் பண்ணார் பிள்ளையார்னு உங்களுக்குலாம் அந்த கதை தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ இந்த பிளாக் மூலமா. ஜெய் ஸ்ரீராம். தூமாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி அசுரனா இருந்தா கூட பக்திமானாவே இருந்தான். ஆனா அசுரத்தன்மை நாளுக்கு நாள் ஜாஸ்தியா போயிட்டே இருந்தது. அப்போ எல்லாரும் போய் பிள்ளையார்கிட்ட முறையிடுறா. முக்கியமா அந்த நாட்டோட ராஜாவும் ராணியும் பிள்ளையாரோட பரம பக்தர்கள். அவ போய் முறையிடுறா, எப்படியாவது இந்த தூமாசுரனை நீங்க கொல்றதுக்கு இருக்கணும், ஹேதுவா இருக்கணும், ஏதோ விதத்துல அந்த அசுரன் அழியணும், நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. யாராவது தார்மீக எண்ணத்தோட பிள்ளையார்கிட்டயோ இல்லை மற்ற தெய்வங்கள்கிட்டயோ போய் வேண்டினா கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் துணை இருக்குங்கிறது திண்ணம். அதே மாதிரி தான் பிள்ளையாரும் தன்னோட எண்டில் பேட்டில் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னு தெரியுமா? பிள்ளையார் எப்படி ட்ரிகர் பண்ணுறாருனா, அந்த அசுரனான தூமாசுரனுக்கு அசரீரி கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னா, அந்த ராணிக்கு பிறக்க போகிற குழந்தைனால தான் அவருக்கு சாவு அப்படிங்கிறத பிள்ளையார் அசரீரியாக சொல்கிறார். இப்போ இந்த ராணி ராஜாவும் ராணியும் இருக்கான்னா, குழந்தை வேற பெறப்போறா அந்த ராணி. அவளுக்கு வயத்தில் குழந்தை இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போ இந்த ராணியையும் ராஜாவையும் நம்ம தீர்த்து கட்டிட்டா அந்த குழந்தை பிறக்காது. குழந்தை பிறக்கலைன்னா தனக்கும் அழிவு இல்லை அப்படின்னு தானே இந்த ஒரு மூர்க்க குணம் தோண வைக்கும் அந்த அசுரனுக்கு. அவனும் அப்படியே தான் நினச்சான். இந்த ராணியை ராஜாவியையும் கொன்னுடணும்னு தன்னோட தூதனை அனுப்புகிறான். ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சு அவளை கண்டிப்பாக தீர்த்து கட்டிடுப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த தூதன் போகிறான் அரண்மனைக்கு. அந்த புறத்தில் ராஜாவும் ராணியும் இரவு நேரத்தில் தூங்கின்னு இருக்கும்போது தூதனுக்கு மனசு மாறிடுறது. என்னாச்சு தெரியுமா? இப்போ அந்த தூதன் என்ன பண்ணுறான்னு, அந்த ஸ்பை இவா ரெண்டு பேரையும் பார்த்து மனசு இறங்கிடுறது. ஏன்னா அந்த ராணி பேறு காலத்தில் இருக்கா, தன்னோட வயத்தில் குழந்தைய சுமந்துன்னு இருக்கா. அப்பேற்பட்ட கர்ப்பவதியை போய் நம்ம கொண்டுட்டோன்னா பாவம் வந்துருமேன்னு மனசாட்சி அவரை உறுத்துறது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, இவா ரெண்டு பேரையும் அந்த ராஜ்யத்துலேருந்து கட்டிலோடு தூக்கிண்டு கொண்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் சேர்த்துடுறார், உட்கார வச்சுடுறார். காட்டில் அப்படியே கட்டிலோட போட்டுட்டு தான் பாட்டுக்கு போயிடுறார். அவர் நினச்சுட்டார், அந்த காட்டில் இருந்தாலே அவள் கஷ்டப்படுவா, இந்த ராஜாக்கும் இந்த அசுரனுக்கும் தெரிய போகிறதில்ல, ராஜா ராணியாவது அப்படியே இருந்துக்கட்டும் அப்படின்னு அவர் விட்டுட்டு வந்துடுறார். இப்போ என்னாச்சு தெரியுமா? ஏற்கனவே தூமாசுரனுக்கு அசரீரி கேட்டதோன்னும் இந்த மாதிரி பெருமாளோட கல்யாண குணங்கள் கொண்ட ஒரு குழந்தையால தான் உனக்கு சாவுன்னு. இப்போ பயங்கரமாக வயத்தில் பீதி ஆரம்பிக்கிறது. ஏதோ விதத்தில் அந்த தூமாசுரனுக்கு தெரிய வந்துடுறது, இந்த மாதிரி அந்த ராணியும் ராஜாவும் கொல்லப்படலை, அவள் உயிரோட தான் ஒரு பக்கத்தில் இருக்கிற காட்டில் இருக்கா அப்படின்னு. இவன் விடமாட்டான். ஆனால் இந்த ராஜாவும் ராணியும் என்ன பண்ணானா, நித்தியப்படி எப்பவும் போல் பிள்ளையாருக்கு தான் பண்ணுற அந்த பூஜை பக்தி எல்லாத்தையும் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கா காட்டிலேருந்து கூட. அதனால் பிள்ளையார் விடவா போகிறார்? நம்மளை கண்டிப்பாக விடமாட்டார். யார் எந்த நிலைமையிலையும் பக்தி பண்ணாலும் பெருமாள் அதை ஆசையாக ஸ்வீகரிச்சுப்பார். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, தூமாசுரன் காட்டுக்கே வந்துடுறான். இப்போ என்னாச்சு, காட்டுக்கு வந்த தூமாசுரனுக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி ராஜாவும் ராணியும் இங்கே தான் இருக்கா, இவாளை நம்ம தீத்துடலாம் அப்படின்னு வரான். தூமாசுரன்னா ஏன் அவனுக்கு அந்த பேர் வந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? இப்போது தூமாசுரனோட இயல்பு என்னன்னா, தூமம் அப்படின்னா ஸ்மோக், தூபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நறுமணமான ஒரு புகையை தான் நம்ம பெருமாளுக்கு தீபாராதனை முன்னாடி காமிக்கிறோம். தூபம் அது. இது தூமம். தூமம்னா ஸ்மோக், பாய்சனஸ் ஸ்மோக், அதாவது விஷ வாயு. அந்த விஷ வாயுவை கக்கிற அஸ்திரத்தை அவன்கிட்டயே வச்சுட்டுருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, யாராவது அவன்கிட்ட சண்டை போட்டால் வில்லு அம்பு அதெல்லாம் தேட மாட்டான். அழகாக அந்த விஷவாயுவை கக்குவான், உடனே அந்த எதிரி அழிஞ்சு போயிடுவான். இதுதான் அவனோட டாக்டிஸ். இப்படி தான் அவன் எல்லாரையும் கொன்னிருக்கான். இப்போது அதே டாக்டிஸை அவன் அப்ளை பண்ணுறான் காட்டுக்கு வந்ததுக்கப்புறம். அந்த விஷவாயுவை ஃபுல்லாக கக்கறான் அந்த இடம் ஃபுல்லாக.
ராஜா ராணி அங்கே தான் இருக்கா. ராணி கர்ப்பவதியாக இருக்கா. இவாள்லாம் செத்து போயிடுவா அப்படின்னு அவன் நினச்சிட்டு பண்ணுறான். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? அவனுக்கு ஒரு பெரிய ஷாக் இருக்குது. என்ன ஷாக் தெரியுமா? அவன் திடீர்னு இவ்வளோ அப்படியே புகையை கக்கி 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 அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஸ்மாகியாக போய்டுறது. ஆனால் அவனுக்கு மட்டும் ஒரு இமேஜ் தெரியறது. என்ன இமேஜ்னா, அந்த ராணியோட மடியில் பிள்ளையார் உட்காந்துருக்கா மாதிரி இமேஜ், குழந்தையா உட்காந்துருக்கா மாதிரி இமேஜ் தெரியறது. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுது. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வேற மடியில் வச்சுன்னு இருக்காளே, என்ன இது எப்படி நடந்தது? வயத்துலேயும் குழந்தை இருக்குது, வெளியில் மடியிலையும் குழந்தை இருக்குன்னா என்னன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கான். பிள்ளையார் வந்தாச்சுங்கிறது அவன் ரியலைஸே பண்ணலை. பிள்ளையார் என்ன பண்ணார்? நேராக வந்தார், மடியிலேயே உட்காந்துண்டு அத்தனை புகையையும் உள்வாங்கிக்கிறார். ஸோ தட் அந்த ராணியும் ராஜாவும் சேஃபாக இருக்கா. ஏன்னா அவள்லாம் அவரோட பக்தர்களாச்சே. இப்போது மடியில் இருக்கிற பிள்ளையார் அத்தனை விஷவாயும் தன்னுள்ள எடுத்துக்கிறார். எடுத்துண்டு நேருக்கு நேரு இந்த தூமாசுரனோட யுத்தம் பண்ணுறார். யுத்தம் பண்ணும்போது என்ன ஆறுது? அழகாக தன்னோட விஷவாயு உள்ளே வாங்கின்றதை அப்படியே வெளியில் கொண்டு அதே விஷவாயுவாலேயே அவனை அழிக்கிறார். இப்படி தான் தூமாசுரன் மடிஞ்சு போகிறான். ராஜா ராணி சேஃபாயிடுறா. அவள் தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி போகிறா. பிள்ளையாருக்கு தன்னோட மனசால நன்றிகளை சொல்லிட்டு இப்படி தான் தூமாசுரன் அழிஞ்ச கதை. இதனால தான் கணேச ஷோடசநாம ஸ்தோத்திரத்தில் பிள்ளையாருக்கு ஒரு திருநாமமாக தூம்ரகேதுர் அப்படின்னு ஒரு திருநாமம் வரும். ஸோ இந்த ஒரு பெரிய அசுரனை அவர் தன்னோட டாக்டிஸ் மூலமா, ஸ்கில் மூலமா அழிச்சதுனாலையும் பக்தர்களை காப்பாற்றினதுனாலையும் அவருக்கு தூம்ரகேதுர் அப்படிங்கிற திருநாமம் அமைஞ்சது. ஜெய் ஸ்ரீராம்.